டாக்டர் விஎஸ்எஸ் கண்ணன் அவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். செய்திக்கு முன்னால் இந்த உலகமயமாக்கல் மூலமாக நம்மளுடைய கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், கல்வியியல் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் நல்ல வகையான மாற்றங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்தை எடுத்து சொன்னீங்க. மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையிலான கல்வியாக வந்திருக்கு, சொல்லித்தரும் முறைகளிலும் மாற்றம் வந்திருக்கு, ஆசிரியர்களும் அதற்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்க கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத விஷயங்களை சொன்னீங்க. தமிழ் கல்வியோட நிலை என்ன அப்படிங்கிறத பற்றியும் எடுத்து சொன்னீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் தகவல் தொழில்நுட்பியலில் தமிழினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. ஊடகங்களுடைய தமிழ் வளர்ச்சி என்பது ஒரு பார்வை. அது இல்லாமல் தகவல் தொழில்நுட்பம் என்பதை நம்ம இன்னைக்கு விரிவாக பேசுகிறதுக்கு அடிப்படையே கணினி தான். இந்த கணினி பயன்பாடு என்பது சமீப மற்ற காலகட்டத்தில் ஏற்பட்டுகின்ற ஒவ்வொரு அறிவியல் தொடர் வளர்ச்சியை பார்க்க இது ஒரு பெரும் மாற்றம் தான். இதில் என்ன ஏற்படுதுன்னா, கணினி என்பது ஏதோ ஒரு புதிய ஒரு பயமுறுத்தக்கூடியதாக நினைக்கிறது ஆசிரியர் பக்கமும் இருக்குது, பொதுமக்கள் பக்கம் இருக்கோ இல்லையோ. ஏன்னா நான் பல இடங்களுக்கு சிறப்பு பொழிஞராக, அதாவது ரிசோர்ஸ் பர்சனாக நான் அகாடமிக் ஸ்டாஃப் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். கல்வித்துறையில் கணினி பயன்பாடு அப்படிங்கிறது சொல்கிறது என்னுடைய தலைப்புகள். அப்படி போகும்போது பேராசிரியர் பெருமக்களும் என் சக ஆசிரியர் தான். அது ஏதோ புதியதுரை எங்களுக்கு மூத்தவர்களாக இருந்தால் அது எங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்குற கேள்விகள்லாம் இருக்குது. இளையவர்களாக இருந்தால் எனக்கு என்ன சாதாரணம் பார்த்துக்கிறேன், இமெயில் தான் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீக்கிட்டு நமக்கு என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தா, கல்வித்துறையில் கணினி என்பது ஒரு வசதி பொருள். எளிமையாக மக்களுக்கு புரியும்படியாக ஒன்று சொல்லணும்னு சொன்னால், நான் இப்போ இந்த நிலையத்துக்கு வர்றதற்கு என் இருப்பிடத்துலேருந்து நடந்தும் வரலாம், ஆட்டோவிலையும் நான் வரலாம், கார்லேயும் நான் வரலாம். இதில் வசதியானது எது, எது நமக்கு விரைவாக சேரும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் வர்றது தான் சொல்லுவோம். நம்ம அழுங்காமல் குழுங்காமல் வசதியாக, அதே சமயத்தில் மிக விரைவாக சேரும். அது மாதிரி தான் கல்வித்துறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவு நுட்பமோ அல்லது ஒரு துணை கருவியோ, டீச்சிங் எய்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ளது கணினி. அது நமக்கு ஒரு வசதி பொருள். அந்த அளவில் நினச்சி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயங்கள் இல்லை, ஃபோபியான்னு சொல்லுவோம், அது இருக்காது. அது ஒரு நமக்கு துணை செய்கின்ற கருவி. நம்ம கற்பித்தலில் அது துணை செய்கின்ற கருவி. கற்பித்தலில் ரொம்ப அக்கறையாக நாம் திட்டமிட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னா பல முறையும் பயன்படுத்துவதற்கு அந்த கணினி நமக்கே ஒரு வசதி பொருள். ஒரு முறை எடுத்து ஒரு பாடத்திட்டம் மாறாத வரையிலும் நம்ம ஒரு பாடத்திட்டத்துக்கு ஒரு ஆண்டு கடுமையான உழைப்பில் ஒரு திட்டமிடலோட கணினியில் நம்மளுடைய கற்பிக்கிற அமைப்புகளை எல்லாம் உருவாக்கிட்டோம்னு சொன்னால் அந்த பாடத்திட்டம் மாறாத வரையிலும் நாம் அதை பயன்படுத்த முடியும். அல்லது பொது கருத்துக்கள்னு இருக்கும். பாடத்திட்டத்தில் எப்போவுமே பாடத்திட்டங்கள் மாறலாம், ரிவைஸ் பண்ணப்படும், ஆனால் அடிப்படை கருத்துக்கள் மாறாது. அப்போ அந்த அடிப்படை கருத்துக்களான சாராம்சங்களை நாம் என்ன பண்ணிக்கலாம், நாம் கணினி வழி உருவாக்கம் செய்து வைத்திருந்தோம்னா கற்பிக்கிற நேரத்தில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிரமப்பட வேண்டாம், அதை திருப்பி மாற்றிட்டு வேண்டாம். இன்னொன்று, அதில் இருக்கக்கூடிய பன்முக ஊடக அமைப்பு இருக்கு இல்லையா, மல்டிமீடியா டெக்னாலஜி இருக்கு பாருங்க, அதனுடைய எஃபெக்ட் லேர்னிங்கில் அதிகம். கற்றலில் எப்போவுமே ஒரு புலன் அறிவு பெறுவதை விட பல புலன் வழியில் அறிவு பெறுவது என்பது நிலைத்த அறிவை பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என்ன ஆகுனா, இந்த மல்டிமீடியா எஃபெக்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே சாதனமாக இருக்கக்கூடியது கணினி தான். ஏன்னா பல சாதனங்களை வச்சு நம்ம எல்லாம் பண்ணலாம். ஒரு டேபிள் கார்டில் நம்மளுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மூவியில் நம்ம சின்ன ஃபிலிம் ஸ்ட்ரிப் போட்டு நம்ம மூவி காமிக்கிறது அப்படின்னு சொன்னால் பல விதமான மாற்றங்களை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. பல எந்திரங்கள் நமக்கு தேவைப்படுது, சாதனங்கள் தேவைப்படுது. இது அப்படி இல்லை, இது ஒன்று போதும், ஒன்றை வைத்துக்கொண்டே நாம் பல ஊடகங்கள் நம்ம கொடுத்துட்றோம். அப்போ கற்றல் சிறக்கும் என்பது. அந்த வகையில் பார்த்தோம்னா தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது, கணினிங்கிறது வேறொரு அறிவியல் துறைக்கு பயன்படுத்தப்பட்டாலும் தமிழ் கல்விக்கு மட்டுமல்ல, எந்த துறை கல்வியாக இருந்தாலும் அதுக்கு எடுத்துக்கொள்வது என்பது, கணினியின் பயன்பாடு என்பது தவிர்க்க இல்லாத காலத்தினுடைய கட்டாயம். இன்னைக்கு ஆசிரியராக இருக்கிறவங்க கற்பிக்கும் பொழுது இதை பயன்படுத்தணுங்கிற ஒரு காலகட்டாயம் வந்தாச்சு. அதுக்கான பயிற்சி முறைகளும் இன்னைக்கு அரசும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி அதுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னன்னா, கணினி ஒரு துணைக்கருவி, கணினி ஒரு வசதி பொருள். ஆக கட்டாயமாக ஒரு தடவை போதும் அப்படிங்கிற நினப்பில் இருந்து கணினி நம்ம பயன்படுத்தினா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நாம் உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ தமிழின் வளர்ச்சியும் தனியாக எடுத்துக்கிட்டா, நான் ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கேன், கல்விக்கு பொதுவாக பயன்படுத்துது.
இதே கணினியை 3 நிலைகளில் நாம் கண்ணோட்டம் செலுத்தினா நாம் பேச்சை தொடங்கும்போது எப்படி மாணவன் மையம்னு சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். கணினி வழி கற்பித்தல் அப்படின்னு ஒரு பொது தலைப்பை எடுத்துக்கிட்டு அதை 3ஆக நீங்கள் பகுத்து பார்க்க முடியும். கணினி துணையுடன் கற்பித்தல், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. அடுத்தது கணினி மேலாண்மையில் கற்பித்தல், கம்ப்யூட்டர் மேனேஜ்டு இன்ஸ்ட்ரக்ஷன். 3வது கணினி ஊடக கற்பித்தல், கம்ப்யூட்டர் மீடியேட்டட் கம்யூனிகேஷன். இப்போ இந்த 3ல் கணினி துணையுடன் கற்பித்தல் தான் நான் முதல்ல பேசுனது. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் ஒரு மல்டிமீடியல் எஃபெக்டோட நான் இதைத்தான் பேசுகிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறது, அல்லது நான் சொல்லக்கூடியதை ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து கொடுத்து கையில் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுக்குறது, இது எல்லாம் நான் ஒரு கணினியை வைத்துக்கொண்டு எல்லாம் செய்ய முடியும். எல்சிடி ப்ரொஜெக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணி நான் வந்து பெருசாக 10 பேராக இருந்தாலும் சரி 100 பேராக இருந்தாலும் அந்த பாடத்தை நடத்துறதுக்கு எளிமையாகிடுது. செய்வது சிறு முயற்சி தான், ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே நான் உருவாக்குறது ப்ரொஜெக்ஷன் ஆகும்போது நிறைய பேருக்கு பயனாகுது. இது கணினி துணையுடன் கற்பித்தல். எப்படின்னா கரும்பலகையை ஆசிரியர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு துணைக்கருவி. அதுபோல் இன்னைக்கு கணினி என்பது கணினி ஒன்றை வைத்துக்கொண்டு நாம் துணையாக கற்பித்தல். அது துணை தான், ஆனால் கற்பிக்க வேண்டிய கடமை யாருக்கு உண்டு? ஆசிரியருக்கு. அது ஒரு துணைக்கருவி. இது முதல் நிலை. இது வகுப்பறைக்குள் நேர்முகமாக கற்ற மாணவருக்கு பயன்படுவது. அதாவது ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் என்பதை கரும்பலகையில் எழுதி காட்டினதெல்லாம் இப்போ கணினி வழியில் நாம் செய்யப்படும் போது என்ன ஆகுதுன்னா அவன் அந்த நேரத்துலையும் பயன்படுத்திக்கலாம். அதனுடைய ஒரு காப்பி அவன் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு படிக்கும்போது அதை மறு ஒழுவட்டம்னு சொல்லுவோம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். மீண்டும் படிக்கும்போது அது தன்னை மனதில் நிற்கும். இந்த மாதிரி நேர்முக கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கருவியாக, வலுவூட்டும் கருவியாக இது அமையும் கணினி என்பது. 2வது, நான் வகுப்பறையில் இருக்க வேண்டாம், ஆனால் என்னுடைய 20 மாணவர்களோ 100 மாணவர்களோ இங்கு கணினி வசதி இருக்குமானால், ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கணினி வசதி இருக்குமானால், அல்லது அவர்கள் இல்லத்தில் இருக்குமானால், நான் தயாரித்த பாடத்தை அவங்களுக்கு கொடுத்து விட்டா, நான் என்ன அவங்க கற்க வேண்டியது அந்த திட்டமிட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க அதை கற்றுக்கொள்வார்கள். இன்றைய நாள் இதுதான், நீங்கள் இதை கற்க வேண்டும். அவர்கள் எப்படி கற்றார்கள், எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டார்கள், எவ்வளவு தேர்ச்சி பெற்றார்கள் என்பதெல்லாம் உடனடியாக அந்த மென்பொருள் உருவாக்கம் செய்யும், கல்வி மென்பொருள் உருவாக்கம் செய்யும் போது, சாஃப்ட்வேர் உருவாக்கும் போதே பின் புலமாக நாம் அதை செய்து விட்டோம்னா என்ன பண்ண முடியும்? ஒரு மாணவன் 1 மணி நேரம் படிக்கிற படிப்பில் எத்தனை முறை ஒரு கான்செப்டை திருப்பி படித்தான், அல்லது மொத்த பாடத்தை படிப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டான். இந்த பாடத்தில் 10 அலகுகள் இருக்குது, 10 அலகுக்கு 10 மதிப்பெண் சொன்னால் படித்து முடித்ததும் அவன் எடுத்த மதிப்பெண் என்ன, முடித்ததும் மதிப்பெண்ணு கிட முடியும். இப்படி நாம் வகுப்பறையில் இல்லாமல் மாணவனும் கணினி மட்டுமே இருந்து கணினி அவனை மேலாண்மை செய்து கணினி வழி அவன் கற்பதற்கு அந்த கணினி பயன்படுமானால் அது கம்ப்யூட்டர் மேனேஜ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். 3வது தான் கம்ப்யூட்டர் மீடியேட்டட் கம்ப்யூட்டரை ஒரு மீடியாவாக இந்த இடத்துல வரும்போது, கம்ப்யூட்டர் என்பது இங்கு மாணவனிடத்தும் என்னிடத்தும் 2 பேர்ட்டையும் தொலை தூரத்தில் இருக்கும். இது தொலைநிலை கல்விக்கு ஏற்றது. முதல்ல சொன்ன கம்ப்யூட்டர் மேனேஜ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், தனியால் கற்றல் முறைக்கு பயன்படுவது. இப்போ என்னன்னா இது வந்து தொலைநிலை கல்வி அமைப்புக்கு பயன்படும் மிகவும். அது இணையத்தின் வழியே தான் அந்த 2 கணினியும் இணைக்கப்படுது. அதனால அதை இன்டர்நெட் மீடியாவை தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால தான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கும் போது இது வெப் பேஸ்டில் எஜுகேஷன் போகிறதுனால, அதாவது அந்த இணையதளங்கள் வழியில் கற்பிக்கிறது ஏற்படும் போது மாணவனுக்கு வந்து இருப்பிடத்தை விட்டு அகலணும்னு கட்டாயம் கிடையாது. அதே சமயத்தில் தன்னிடத்தில் தனக்கு விருப்பமான நேரத்தில் படித்தா போதும். இது இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவுமான ஒரு செய்தி என்னன்னா லேர்னிங்கிறது. இது வெப் பேஸ்ட் எஜுகேஷன் லேர்னிங்கை கொடுக்கும்போது அவன் மாணவன் விருப்பப்பட்ட நேரத்தில் படிச்சுக்குவான். இந்த நேரத்துக்கு தான் இப்போ 10 to 5 காலேஜில் இருக்கணும், இந்த பீரியடில் இந்த பாடம் தான் படிக்கணும்னு கட்டாயம்லாம் அவனுக்கு கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் ஆஃப் லேர்னிங், அவனுடைய ஓன் ஃபேஸ் ஆஃப் டைமில் அவன் வந்து படிச்சுக்கிறான், அவனுக்கு விருப்பப்பட்ட நேரம். இப்போ கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் பார்க்குறான், சோர்வாக இருக்குது, நான் அடுத்த 10 நிமிஷம் திருப்பி வந்து நாம் எடுத்துக்கலாம் அந்த பாடத்தை. ஆனால் அவரவர் தனித்திறமைக்கு ஏற்பட்டு 10 யூனிட்டை 2 ஸ்லாட்டாக 5 யூனிட் முடிக்கிறான் ஒரு மாணவன் சொன்னால் இவன் வந்து 3 தடவை கூட எடுத்துக்க முடியும். அப்போது இதுதான் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். தனியால் வேற்றுமை என்னன்னா அந்த மாணவனை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கும் மற்றவனுக்கும் ஏற்பாடு அவரவர்கள் திறமைக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்றபடி தான் படித்துக் கொண்டு போவாங்க. இதில் வேற்றுமையே கிடையாது. எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. ஒருத்தருடைய நிறைகுறை மற்றவருக்கு தெரியலேங்கும் போதே மாணவனுக்கு என்னன்னா
அவனுக்கு ஒரு சங்கோஜம் இல்லாமல் போயிடுது. அதில் என்னை பற்றி அடுத்தவர் தெரிந்து விடுறாங்கிற ஒரு சங்கோஜம் இல்லாமல் படிக்கிறான். விருப்பப்பட்ட நேரம் படிக்கிற போது தன் ஈடுபாடுன்னு இருக்கு இல்லையா, மாணவனுடைய தன் ஈடுபாடுங்கிறது அதில் அதிகமாகுது. அவனுடைய இன்வால்மெண்ட்னு பேசுகிறோம் பாருங்க, அந்த கருத்து நல்ல வலுப்பெறுது இல்லை. அதனால் 3 நிலைகளில் கணினி பயன்படுதுங்கிறதா என்னுடைய இப்போ சொல்லக்கூடிய கருத்து. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் மேனேஜ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் மீடியேட்டட் கம்யூனிகேஷன், இந்த 3 நிலையில் கணினி வரும்போது இதன் வழியில் இப்போ தமிழில் என்ன வளர்ச்சி ஏற்படுது? இப்போ நம்ம 2 பொதுவாக தான் சொன்னோம். ஒன்று மாணவர்களுக்காக, அடுத்தது வந்து கணினி பயன்பாடு பொதுவாக கல்வித்துறையில் இருக்கிறது. இதை நாம் வகுப்பறையில் பயன்படுத்த முடிந்திருக்கிறது. ஆராய்ச்சி நிலையில் மட்டும் இல்லை, வகுப்பறையிலையும் முடிகிறது. ஆனால் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகளிலோ இருக்குங்கிறது அந்தந்த நிறுவனத்தினுடைய வசதியை பொறுத்து இருக்குது. அந்த அடிப்படை வசதி இல்லைன்னு சொன்னால் இது பயன்படுத்த முடியாது. ஆனால் இருந்து அவர்கள் பயன்படுத்தினா முடிந்திருக்கிறது. இதுதான் இதற்குரிய பதில். எனவே இந்த துறையில் சொல்ல போனோம்னா நல்ல வளர்ச்சி தான். நான் முதல்ல நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுக்கு தமிழின் வளர்ச்சி நிலை எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது ஒரு தேக்கம், இயல்பான வளர்ச்சியில் ஒரு தேக்கம் இருக்குன்னு சொன்னேன். அது பொது கண்ணோட்டம். இப்போ சிறப்பு நிலை கண்ணோட்டம் பார்த்தோம்னா தமிழ் நல்ல வளர்ச்சி தான். எங்கே? தகவல் நுட்பவியல் துறையில்